SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையை ஆள ஊடுருவிய அமெரிக்க புலனாய்வுத்துறை. இலங்கை போலீசாரின் புதிய தொழில்நுட்பம் சாரதிகளுக்கு எச்சரிக்கை. ரணில் ஏன் புள்ளியனிடம் பேச முற்பட்டார், உண்மை வெளிப்படும் என்ற அச்சமா? கட்டநாயக்க விமானத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி விசாரணையில் பகீர் தகவல். மஹிந்த போலை தன்னை காட்டிக்கொண்ட அனுராவின் அமைச்சர் ஸ்ரீதரன் கொடுத்த பதிலடி. அழிவுகளை காண உக்ரைனுக்கு வாருங்கள், ட்ரம் அழைக்கிற லெஜன்ஸ்கி தெரிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இது குண்டு தாக்குதல் தொடர்பில் அனுரகுமார் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்துக்கு மாறாக தற்போது அமெரிக்கா புலனாய்வுத்துறையின் அறிக்கை வெளிவந்திருக்கிறது என்று பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார். உயிர்த்தினாயது தாக்குதல் விவகாரத்தை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தவே அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. தற்போது நாட்டில் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை நோக்கமாக கொண்டு அனுரகுமார் அரசாங்கம் இந்த உயிர்த்தினாயது தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் நகர்வுகளை ஆரம்பித்திருக்கிறது எனவும் ஆரோஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிவேகமாக செல்லும் வாகன சாரதிகளை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை பயன்படுத்த தொடங்கியுள்ளார்கள். புதிய தொழில்நுட்பம் கொண்ட வேகத்தை கணிக்கும் கமராக்களை போலீசார் பயன்படுத்துகின்றார்கள். குறித்த கமராவில் சாரதிகளின் புகைப்படம், வாகன எண் மற்றும் வேகத்தை நிகழ்நேரத்தில் படம் பிடிக்கும் இரட்டை கமராக்கள் மற்றும் இரவு பார்வை தொழில்நுட்பம் ஆகிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த கமராவை கொண்டு இரவில் கூட 1.2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வாகனங்களை கண்டறிய முடியும். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட காணொளிகள் நீதிமன்றத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக தெளிவாக ஆதாரமாக செயற்படுத்தப்படும். இவ்வாறு நாடு முழுவதும் 30 கமராக்கள் பயன்பாட்டில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை உலுக்கிய முக்கிய சம்பவங்களில் ஒன்றாக பல உயிர்களை பறித்து உயிர்த்தினாயது தாக்குதல் சம்பவம் காணப்படுகிறது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பது பற்றி அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் ஆராய்வதாக கூறியிருந்தது. அதேபோன்று தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாராவும் எதிர்வரும் 21 முன்னர் உயிர்த்தினாயது தாக்குதல் தொடர்புடையவர்கள் குறித்த தகவல்களை வெளியிடுவதாக கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் முதலமைச்சர் புள்ளியன் எனப்படும் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு தப்பிச் செல்வதற்காக கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த முக்கிய சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் பூஷா சிறைச்சாலையில் ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளரை அவரது வீட்டின் முன் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொன்ற சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டநாயக்க விமான நிலையத்தில் புறப்பாடு முனையத்தில் நிறுவப்பட்ட ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் முறையை பயன்படுத்தி சந்தேக நபரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை கொண்டு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அம்பலாங்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதான விஜயமுனி லலந்த பிரிதிராஜ்குமார தெற்கு பகுதியில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கரந்தனிய சுத்தாவின் பிரதான துப்பாக்கிதாரியாக செயற்படுவதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் உரிமையை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது, மஹிந்த போல அனைத்து மக்களும் ஒன்றாக வாழலாம் என விஜித ஹெரத் கூறுவது சாத்தியமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழிசை கட்சியின் கரைச்சி பிரதேச சபையின் கல்மடு நகர வேட்பாளரை ஆதரித்து கல்மடு கிராமத்தில் திங்கட்கிழமை நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை கூறியுள்ளார். குருந்தூர் மலையில் எந்த ஒரு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனினும் தீப்பை மீறி பௌத்த விகாரை காட்டப்பட்டது. ஏன் அதனை இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை? தமிழர்களின் காணிகளில் வலுக்கட்டாயமாக பிடிப்பது, தமிழர்களை 2ஆம் குடிமகனாக அகற்றுவது நியாயமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுடன் எந்தவொரு ஒப்பந்தமும் ஏற்படுத்துவதற்கு முன்பும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நாட்டுக்கு வருகை தருமாறு உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் லேயன்ஸ் அழைப்பு விடுவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனின் சுமி நகரத்தை தாக்கிய ரஷ்ய ஏவுகணைகள் 34 பேரை கொண்டு 117 பேரை காயப்படுத்துவதற்கு முன்பு CBSஇன் 60 நிமிட நிகழ்ச்சிக்கான ஒரு நேர்காணலில் அவர் இந்த அழைப்பை விடுவித்துள்ளார். தயவுசெய்து எந்த வகையான முடிவுகளுக்கும் எந்த வகையான பேச்சுவார்த்தைகளுக்கு முன் மக்கள், பொதுமக்கள், வீரர்கள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள், குழந்தைகள் அளிக்கப்பட்ட அல்லது இறந்தவர்களை காண வாருங்கள் என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இருப்பினும் ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் தெரியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையை ஆள ஊடுருவிய அமெரிக்க புலனாய்வுத்துறை. இலங்கை போலீசாரின் புதிய தொழில்நுட்பம் சாரதிகளுக்கு எச்சரிக்கை. ரணில் ஏன் புள்ளியனிடம் பேச முற்பட்டார், உண்மை வெளிப்படும் என்ற அச்சமா? கட்டநாயக்க விமானத்தில் சிக்கிய முக்கிய புள்ளி விசாரணையில் பகீர் தகவல். மஹிந்த போலை தன்னை காட்டிக்கொண்ட அனுராவின் அமைச்சர் ஸ்ரீதரன் கொடுத்த பதிலடி.
அழிவுகளை காண உக்ரைனுக்கு வாருங்கள் ட்ரம்ப் அழைக்கிற லெஜன்ஸ்கி தெரிவிப்பு.